இந்த வீடியோல உங்ககிட்ட இப்படி ஒரு டேட்டா இருக்கு அப்படின்னா, எப்படி குயிக்கா பிவோட் டேபிள் கிரியேட் பண்றது அப்படிங்கிறது தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்லிக் குடுக்க போறேன். ஃபர்ஸ்ட்டு எப்பவுமே உங்ககிட்ட இருக்கக்கூடிய டேட்டாவ டேபிளா கன்வெர்ட் பண்ணிக்கங்க. அதுக்கு நீங்க ஏதாவது ஒரு இடத்துல இப்படி வச்சுட்டு கண்ட்ரோல் டி அப்படிங்கிறத குடுத்தீங்கன்னா போதும். இந்த மாதிரி கிரியேட் டேபிள் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும். இப்போ ஓகே வந்து குடுத்துருங்க. இப்போ டேபிள் வந்து கிரியேட் ஆயிரும். அதோட நேம் இங்க வந்து அசைன் ஆயிரும். நீங்க சேஞ்ச் பண்றது அப்படின்னா பண்ணிக்கலாம். இப்போ இன்சர்ட் அப்படிங்கிறதுக்கு போயிட்டு பிவோட் டேபிள கிளிக் பண்ணிட்டு ஃப்ரம் டேபிள் ஆர் ரேஞ்ச் அப்படிங்கிறத குடுங்க. இப்போ எக்ஸிஸ்டிங் ஷீட்ல வேணும் அப்படின்னா, எக்ஸிஸ்டிங் ஷீட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு, லொகேஷன் வந்து இப்படி வச்சுட்டு, ஓகே வந்து குடுத்துருங்க. இப்போ ஒரு பிளேஸ் ஹோல்டர் இங்க வந்துரும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ரைட் சைடுல இந்த இடத்துல ஃபீல்ட்ஸ் எல்லாமே இருக்கும். ஃபில்டர், காலம், ரோஸ் எல்லாமே வந்துரும். இப்போ உங்களுக்கு காலம் வைஸ் ஏதாவது ஒரு வேல்யூ வந்து வேணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, இப்போ ஏரியா வேணும்னு நெனச்சீங்கன்னா, ஏரியாவ இந்த மாதிரி வந்து நீங்க ட்ராக் பண்ணி விடலாம். ரோஸ்ல ஏதாவது வேணும்னு நெனச்சீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் டீல்ஸ் வேணும், இல்லைன்னா நேம் வேணும் அப்படின்னா, நீங்க இந்த மாதிரி நேம வந்து ட்ராக் பண்ணி விட்டுறலாம். ஸோ ஃபைனலா வேல்யூஸ் ரெவென்யூ தான் வேல்யூஸ்ல இருக்கு. ஸோ அத ட்ராக் பண்ணி விட்டுர்றோம். சப்போஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது ஃபில்டர்ல வந்து ஆட் பண்ணணும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த டீல்ஸ வந்து ஃபில்டர்ல ஆட் பண்ணணும் அப்படின்னா, அத நீங்க இந்த மாரி ஃபில்டர் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இங்க ஃபில்டர் வந்து ஷோ ஆகும். நீங்க இதில ஃபில்டர் பண்ணி அந்த வேல்யூஸ வந்து பார்த்துக்க முடியும். அதே மாதிரி பிவோட் டேபிள்ல ஸ்லைசர்ஸ் வந்து ஆட் பண்ண முடியும். அத நீங்க செய்றதுக்கு ஜஸ்ட் இந்த பிவோட் டேபிள் இப்படி கிளிக் பண்ணிக்கங்க. பிவோட் டேபிள் அனலைஸ்க்கு போனீங்க அப்படின்னா, இன்சர்ட் ஸ்லைசர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இப்போ உங்களுக்கு எது ஸ்லைஸரா வேணும்? ஃபார் எக்ஸாம்பிள் ஏரியா தான் வேணும்னா, ஏரியாவ செலக்ட் பண்ணிட்டு ஓகே குடுத்துருங்க. இந்த ஸ்லைஸர இங்க ட்ராக் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஸ்லைஸருக்கு காலம்ஸ் வந்து இன்கிரீஸ் பண்ணிக்கங்க. இப்போ இதோட சைஸ நீங்க இன்கிரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதையும் நீங்க ஃபில்டரா வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்படி தான் வந்து பேசிக்கா பிவோட் டேபிள் வந்து எக்ஸெல்ல வந்து கிரியேட் பண்ணணும். இன்னும் ரொம்ப டீட்டெயில்டா பிவோட் டேபிள் குறித்து ஒரு செப்பரேட் வீடியோவே வந்து போட்டிருக்கேன். அந்த வீடியோ இந்த ஷார்ட்ஸோட வந்து லிங்க் பண்ணியிருக்கேன். நீங்க அதோட ஃபுல் டியூட்டோரியல் பார்த்தீங்க அப்படின்னா, இன்னும் கிளியரா உங்களுக்கு பிவோட் டேபிள் குறித்து புரிஞ்சுக்க முடியும்.